இயேசுவே மன்னிச்சிட்டாருன்னீங்களே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். முதல் சொன்ன நான் பாடி பாடி நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். அப்புறம் எங்கும் ஓடி ஓடி சொல்லு. அது இல்லப்பா, என் பாவம் அனைத்தும் வருமே. அதுனா இல்லை, என் பாவம் அனைத்தும் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார். நம்பினீங்களா இல்லையா? என் பாவம் எல்லாம் மன்னிச்சிட்டாரு, என்னை புது மனுஷனா மாத்திட்டாரு அப்படி நம்பினீங்களா இல்லையா? ஏசு மன்னிச்சாரு நம்புவீங்க, உங்க உடம்பு மன்னிக்கணும் நம்ப மாட்டீங்களா? நீங்க உடம்புதான் ஏசுன்றன, உடம்புதான் தேவகுமாரன், உடம்புதான் இறைமகன், இறை வார்த்தை, உடம்புதான் உனக்காக அவதாரம் எடுத்திருக்கு, உடம்புதான் உன்னை சுமந்து தீக்குது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி யாரு? இந்த உலகத்துல உன்னுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து, கர்ம வினைகளை தீர்த்து, பிறவி கடன்களை தீர்த்து உன்னை முக்திக்கு கொண்டு போறதுக்காக தன்னையே பலியாக்கிக்கிற அற்புதமான தேவ ஆட்டுக்குட்டி உன்னுடைய உடம்பு. அதை கொண்டுதான் நீ அடைய முடியும். இயேசுன்னு உடம்பு தான், உடம்புக்கு வெளியே இல்லை, ஒரு தூரமா இல்லை. இயேசு மன்னிக்கிறார்னா எதுவும் மன்னிக்கும், எதுவும் மன்னிக்கும், உடம்பா மன்னிக்கும். இயேசு கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டா எது கட்டி கேட்டாகணும்? உடம்பு கட்டி கேட்டாகணும். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம், ஆகிலும் எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே. உடம்பு தன்னைத்தானே என்னைக்கு சுகவீனம் ஆக்கிக்கிறது இல்லை, என் செயல்களால் தான் உடம்பு என்ன ஆகுது? சுகவீனம் ஆகுது. நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்க வாய் நாடி. நோய் வந்ததுக்கான காரணம் என்ன? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றப்பின் போற்றி உனி. உடம்புக்கு என்ன வேணாம்? மருந்துன்னு ஒன்று வேணவே வேணாம். எப்போ? ஏற்கனவே தின்னது செரிமானம் ஆகி கழிஞ்சிச்சா முடிஞ்சிச்சான்னு தெரிஞ்சு அப்புறம் துணியனா. இப்போதான் போட்ட திரும்ப போடு, இப்போதான் போட்ட திரும்ப போடு. அது முன்னாடி போட்டது அது என்னாச்சு கருமம், அது எங்கன்னா ஒரு பக்கம் மூலையில் இருக்கும், மறுபடியும் போடு மறுபடியும் போடு. போட்டது யாரு? அப்போ உடம்பு தன்னைத்தானே என்ன படுத்திக்கிறது இல்லை, வேதனைப்படுத்திக்கிறது இல்லை, சுகவீனப்படுத்திக்கிறது இல்லை, நோயை வர வச்சுக்கிறது இல்லை. காரணம் எல்லாம் யார் தான்? அந்த உடம்பை பயன்படுத்துகிற நான் தான் காரணம். அப்போ என்னை மன்னிக்க வேண்டியது யார் தான்? உடல் தான். தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்யும். நீ பாவம் செஞ்ச யாருக்கு விரோதமாக செய்ய முடியும்? யோசித்து பாரா, யாருக்கு விரோதமாக செய்ய முடியும்? ஏகமா வெட்ட வெளியா விண்ணா வானா அங்கும் இங்குமா அநேகமா அதுவும் இதுவுமா எல்லாமுமா பரவி கிடக்கிற, ஏதுமற்றதா இருக்கிற, விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிற, வேண்டுதல் வேண்டாம இல்லாதவனா இருக்கிற அந்த கடவுளுக்கு ஒரு மாதிரி என்ன பாவம் பண்ண முடியும்? என்ன பண்ணா அவர் பாதிப்படுத்திடுவாரு, என்ன பண்ணா பாதிப்படுத்திடுவாரு. அவர் அங்க புகை விடுறாங்க, எனக்கு ஆகாது புகை விடுறாங்க. டேய், நீ என்ன வாயில புகை விடுற? எந்த விடுவ நீ? இங்க பூமியில ஏகப்பட்ட பேர் இந்த பிரபஞ்ச புருஷன் தான் விட்டுக்கிறான், ஏகப்பட்ட யாருக்கிட்ட விட்டுக்கிறான், யாருக்கிட்ட விட்டுக்கிறான்? எங்க உறவெல்லாம் எங்க விட்டுக்கிறான்? யார்கிட்ட விட்டுக்கிறான்? ஏன் கிட்ட விட்டுக்கிறான். என் மேலே நின்று எனக்குள்ளவே நின்று புகை யார்கிட்ட விடுறான்? என்ன ஆயிடும்? நானு மொத்த பேர் சேர்ந்து கொடுக்குறா, 730 கோடி பேர் தான், மொத்த பேர் ஒரே நேரத்தில் வாயில வைக்கிறா, எல்லாம் சேர்ந்து கொடுக்குறா. என்னடா பண்ண முடியும்? என்ன அப்படின்னு நிற்பார் கடவுள். எதாவது பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்ப
அப்போ எனக்கு வெளியே இருக்கிற பரத்துக்கு, எனக்கு வெளியே இருக்கிற தகப்பனுக்கு, எனக்கு வெளியே இருக்கிற குமாரனுக்கு விரோதமாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு விரோதமே ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் உள்ளடக்கி அதுக்கும் மேலே நிற்குது அது. அப்போ எதை செஞ்சாலும் எங்கே தான்? எனக்கு தான். என் உடம்பு, என் மனசு, என் உயிர், எதை செஞ்சாலும் பாதிப்பு எதுக்கு தான்? எனக்கு தான். அப்போ சரியா வாழ்ந்துக்க, நிறைவா வாழ்ந்துக்க, தீங்கானதை செஞ்சிக்காத அப்படின்னா யாருக்காக? கடவுளுக்கு ரொம்ப பாதிப்பு. கண்ணீர் விடுறாரு, மனசு உடைஞ்சு போயிடுறாரு, அவ்வளோ அக்கிரமம் பண்ணுறது. கடவுளுக்கு கண் கொண்டு பார்க்க முடியல, அது வேற மாதிரி பார்க்குது. அதனால கண் கொண்டு பார்க்காது. கடவுள் எப்படி பார்க்குது? வேற மாதிரி பார்க்குது. அது பார்க்குற விதத்தில் நீ பார்க்க முடியாது. அதனால அதுக்கு என்ன இல்லை? கண் இல்லை. கண் கொண்டு பார்க்காத, கவலைப்படாத. நீ செய்யும் அனைத்தும் உனக்கு விரோதமானது. உன் தகப்பன் எங்க? உனக்கு உள்ள. உன் பரம் எங்க? உனக்கு உள்ள. உன்னுடைய குமாரன் எங்க? உனக்கு உள்ள. அப்ப நீ செய்யும் செயல்கள் அத்தனையும் யாரை பாதிக்குது? உன்னைதான் பாதிக்குது. என் செயல்கள் என்னதான் பாதிக்குது. அப்போ மன்னிப்பு எங்க தான் கோரணும்? என்னிடமே நான் மன்னிப்பு கோர வேண்டும். என் உடலிடமே நான் மன்னிப்பு கோர வேண்டும். என் உடல் என்னை மன்னிக்க வல்லமைப்பட, அது மன்னிச்சதுனால தாங்க இன்னைக்கு நீங்க மறிக்காம உயிரோடு இருக்கிறீங்க. அது தயவு காட்டுறதால தான் இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் செஞ்சதுக்கெல்லாம் அது திருப்பி அடிச்சிருச்சுன்னா என்ன இருக்கும்? நான் அது பண்ண கொடுமைகள்லாம் அது என்ன திருப்பி அடிச்சுன்னா என்ன இருப்பேன்? கல்யாணத்துக்கு முன்னாடியே கருமாதி நடத்திருப்பாங்க. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னாடியே கருமாதி நடத்திருப்பாங்க. உனக்கு தயவு உண்டு, இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, அருள் உண்டு, நிறைவு உண்டு. எது வரைக்கும்? உடம்பு உனக்காக இருக்கிற வரைக்கும் உனக்கு வாய்ப்பு. மறந்துடாத. உடம்பு உனக்காக இருக்கிற வரைக்கும், உடம்புல நீ இருக்கிற வரைக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா என்னைக்கு பெரியவர் தான் தெரியாது. ஆனால் இன்றே இப்பொழுது சரிப்படுத்திக்க வாய்ப்பு சொன்னவங்களா எப்படி சொன்னாங்க? இன்றே இப்பொழுது. முழுவதும் நீ கண்காணிக்கப்படுகிறாய். முழுவதும் நீ கண்காணிக்கப்படுற. இன்ச்சு இன்ச்சா. ஏன்னா கண்காணிக்கிறது வேற யாரும் இருந்ததால ஒளிகிறதோ, மறைக்கிறதோ, எஸ்கேப் ஆகுறதோ, சிசிடிவி திருப்பி வச்சிருந்தோ, கேமராவில் டொக்குன்னு குத்தி ஓட்டையாக்கிறதோ, இல்லை மொபைலில் மெமரி கார்டு எடுத்துறதோ, ஏதோ பண்ணல. கண்காணிப்பு வெளியே நடந்தா. ஆனால் உள்ளவே கண்காணிப்பு நடந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? எவ்வளோ துண்ணனு வயதே ரெக்கார்டு கொடுத்துருன்னு வச்சுக்கோ, எவ்வளோ பார்த்துன்னு கண்ணே ரெக்கார்டு ஒப்படைக்குதுன்னு வச்சுக்கோ, எவ்வளோ என்னென்ன கேட்டுன்னு காதே ரெக்கார்டு ஒப்படைக்குதுன்னு வச்சுக்கோ, எவ்வளோ ருசிச்சுன்னு நாக்கே ரெக்கார்டு ஒப்படைக்குதுன்னு வச்சுக்கோ, எங்கெங்க நடந்துன்னு காதே ரெக்கார்டு ஒப்படைக்குதுன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நல்லா தான் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம மாலைகள்லாம் போட்டா இவருனா இப்படி பயமுறுத்துறாரு. மாலைலாம் போட்டோம், பழம்லாம் கொடுத்தோம், கொஞ்சம் கிளுகிழப்பா மகிழ்ச்சியாக பேசுறாரு. பார்த்தா அவன் எங்கோ இருந்தா நம்ம கண்காணிக்கணும். என்னை செஞ்ச செட்டப்பே அப்படிதான் செஞ்சிருக்கான் பாரு. அவன் என்னை செஞ்ச செட்டப்பே இப்படிதான் பண்ணியிருக்கான். ஆமா, எங்க தோங்குதோ அங்க முடியணும். எதுல இருந்து நீ போறியோ அதுலயே உனக்கு எல்லாம் முடிஞ்சிடணும். எதை கொண்டு உன்னுடைய மீட்போ அதை கொண்டுதான் உன்னுடைய அழிவு. எதை கொண்டு நீ செய்கிறாயோ அதுவே உன்னுடைய சாட்சி. உடல் வெறும் சாதனம் மட்டுமல்ல, அது உனக்கு என்னவும் கூட, சாட்சியும் கூட, உன் வாழ்க்கைக்கான சாட்சியும் கூட. பொண்டாட்டி நல்லா வச்சுக்கிறியோ இல்லையோ, புருஷனை நல்லா வச்சுக்கிறியோ இல்லையோ, வேற யாரை நீ நல்லா வச்சுக்கிறியோ இல்லையோ, உன்னை நீ நல்லா வச்சுக்கோ, உன் உடம்பு நீ நல்லா வச்சுக்கோ.
இல்லை சாமி, நான் அவங்களெல்லாம் நல்லா வச்சுருந்தேன், அவங்களெல்லாம் நல்லா வச்சுருந்தேன், என்ன தான் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டேன், என்ன தான் கொஞ்சம் கண்டுக்காமல் விட்டேன். உடம்பு, ஆம் இறைவா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்னை கொண்டு, அவர்களுக்கு செய்தார்கள், இவர்களுக்கு செய்தார்கள், அவங்களுக்கு கொடுத்தாங்க, இவங்களுக்கு கொடுத்தாங்க, ஆம் நானே சாட்சி, சொல்லுமா சாமி, இது சரியான சனிய சாமி, இது எனக்கு இன்னும் படிச்சு தெரியுமா, ஆனால் அதுங்கட்டெல்லாம் நல்ல பேர் வாங்குறதுக்கு ஆடுச்சு சாமி, ஆனால் என்ன படிச்சு பாடு அந்த மாதிரி படிச்சு சாமி, இப்படி தான் சொல்லும். என்ன பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? இது உணர்வுள்ள எந்திரம். இது என்னது? உணர்வுள்ள எந்திரம், உயிருள்ள எந்திரம். உன்னுடைய உணர்வுகளை, உன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டிருக்கிற எந்திரம். ஒழிக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, தப்பவும் முடியாது. ஒரே வழிதான், ஒரே வழிதான். தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதத்தா, நீங்க மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரன் கிட்ட சரணாகதி ஆவதை தவிர வேற வழியே இல்லை. என் மீட்பே, என் சாதனமே, எனக்காக வந்த, என்னை வாழ வைக்க, என்னை முக்தி அடைய செய்ய வந்த மூலப்பொருளே, இறைவன் அருளிய பரிசே, என் திரு உடலே, என் நாயகமே, இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வளித்த வல்லலே, என்னை தீர்ப்பிட போகும் சக்தியே, நியாயமே, நீதியே, உன்னை வணங்குற. உனக்கு விரோதமாக செஞ்சதெல்லாம் என்ன பண்ணிடு, மன்னிச்சு. உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு நீயே என்று சொல்லிக் கொடு. நீ என்ன சொல்றியோ நீ காற்று நான் மழை, என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. சொல்லுங்க, நீ காற்று நான் மழை, என்ன சொன்னாலும் தலையாட்டுவே. அவ்வளவுதான். நான் யாரு? என்ன சொல்லு, என்ன பண்ணிடணும்? நீ தூங்கு, சரி நான் தூங்குறேன், நீ சாப்பிடு, சரி நான் சாப்பிடுறேன், நீ போதும் வாயும் இப்போ மூடு, சரி நான் இப்போ. உண்மைதான். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களா, உடம்பு சௌகரியத்துக்கு கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உடம்பு சௌகரியத்தை நான் யோசிச்சுன்னா என் கடமைகளை நான் சரியாக வர செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்க. உடம்பு சௌகரியத்தை நான் கவனிச்சேன்னா, நான் என் உடம்பு சௌகரியத்தை கவனித்து என்ன நான் நல்லா பார்த்துக்கணும், உடம்பை நல்லா வச்சுக்கணும்னா உங்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை எப்படி செய்யுது? செய்யலாம், சும்மா விடுவீங்க நீங்கள். இது பெரும்பாலும் பெண்கள் பிரச்சனை. லில்லி கொஞ்சம் மாற்று இல்லை, எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெண்கள் பிரச்சனை சொல்ல முடியாதுல்ல, கொஞ்சம் மாற்றம் இருக்குல்ல, விதிவிலக்கு. அதனால் நீ விதிவிலக்கு, இது சாமி பிரச்சனை. ஐயோ, இப்படியல் காமெடி மட்டும்தான், கவலைப்படாத. எல்லாருக்கும் புரியாதுப்பா. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நீங்கள் உங்கள் உடம்பு மேலே அக்கறை எடுத்து அதன் விசேஷத்தை கொண்டாடுறதுக்கோ, அதன் அற்புதத்தை அனுபவிக்கிறதுக்கோ, அதனுடைய பேச்சை கேட்கவும் நீங்கள் இறங்கினீங்கன்னா அது பண்ணுற சப்போர்ட்டில் 1 மணி நேரம் நீங்கள் போராடுற வேலையை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிப்பீங்க. உடலோட ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? தீவிரமாயிடுவீங்க.
தெம்பாயிடுவீங்க, ஊக்கமாயிடுவீங்க, உற்சாகமாயிடுவீங்க. கவலையோடும் கஷ்டத்தோடும் உடம்பும் ஈடு கொடுக்காம வலிகளோடும் நீங்க செய்யற சாப்பாடு இப்படிதான் இருக்கும். நீங்க என்ன வலியோடு சாப்பாடு செய்றீங்களோ தின்றவங்களுக்கு அந்த வலி வரும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன வலியோடு சாப்பாடு செய்றீங்களோ தின்றவங்களுக்கு அந்த வலி வந்துடும். எல்லாமே உணர்வை பிரதிபலிக்கிறது தான். இங்க எதுவுமே அன்கனெக்டட் கிடையாது. அன்கனெக்டடா இன்கனெக்டடா ஏதோ ஒன்று, எல்லாமே நெட்வொர்க். ஏன்னா அண்டத்துல உள்ளதெல்லாம் எங்க இருக்கு? இந்த பிண்டத்துல இருக்கு. அண்டம் யாருக்குள்ள இருக்கு? ஆண்டவனுக்குள்ள இருக்கு. அந்த ஆண்டவன் யாருக்குள்ள இருக்கான்? உங்களுக்குள்ள இருக்கிறான். நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? அந்த ஆண்டவனுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப எதுதான் இங்க தனியா இருக்குது? அப்போ அரிசியும் உங்கள் உணர்வை உள்வாங்கும், ஃபீல் பண்ணும். சாம்பாரும் உங்கள் உணர்வை ஃபீல் பண்ணும். அதை தின்றவங்களும் அதை ஃபீல் பண்ணுவாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, விளைச்சவன் முதற்கொண்டு. ஏன் ஒரு வீடு கட்டினா, புது வீடு கட்டினா மாட்டை உள்ளான்னு போகிறது, கணபதி ஹோமம் பண்ணுறது, ஏதோ பூஜைகள் பண்ணுறது, மந்திரங்கள் ஓதுறது, இதெல்லாம் ஏன் செய்ய வேண்டிய அவசியம் வருது? ஒவ்வொரு மதமும் ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே. ஜபம் பண்ணி தண்ணி தெளிக்கிறது, ஜபம் பண்ணி உள்ள ஊதுவத்தி மேல்வத்தி ஏதாவது காட்டி உள்ள எல்லாம் நடந்து ஆசீர்வாதம் பண்ணுறது ஏன் நடக்குது? அதை நடக்காது போனவன் முதற்கொண்டு சனியா இதுக்கெல்லாம் காசு அவங்க தந்தது, இதெல்லாம் வீடு கட்டுது. நம்ம தோண்டுக்கிறோம். நமக்கு ஒரு வீடு கட்டி முடியல, எரிஞ்சுட்டு தானே தோண்டி இருப்பான். அது அத்தனையும் அந்த பள்ளத்துலேருந்து அந்த கல்லுலேருந்து ஒவ்வொருத்துலையும் இருக்கும். அது மொத்தம் யாரை தான் தாக்கம்? குடியிருக்கிறவங்க தான் தாக்கம். அதான் வீட்டை முதல்ல நல்லா பிரதிஷ்டை பண்ணிடணும், சுத்தம் பண்ணிடணும், தீட்டெல்லாம் கழிச்சிடணும். எவாம கர்ம கண்டவன் என்னென்ன நினைச்சனும், மேஸ்திரி என்ன நினைச்சானோ, சென்ட்ரிங் போறவன் என்ன நினைச்சானோ, சிமெண்ட் பூசினவன் என்ன நினைச்சானோ, என்னென்ன நினைச்சு என்னென்ன வைத்தியத்தை கட்டணும், எல்லாத்தையும் கழிச்சுட்டு உள்ள போறேன். எல்லாமே இங்கே கனெக்டட். எல்லாமே எல்லாத்தையுமே பிரதிபலிக்கும். எல்லாமே எல்லாத்தையும் உள்வாங்கும். ஆனால் நீ நல்லா இருந்துட்டு எதுவும் செய்யும். எல்லாரும் நல்லா இருப்பாங்க. உன்னை நல்லா பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் மற்றவங்களை பார்க்கறது செய்யும். எல்லாம் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உடம்பு உனக்கு 100 மடங்கு சப்போர்ட் பண்ணும், ஒத்துழைக்கும். நீ அதை நேசிட்டேன்னா, அதை கொண்டாடிட்டேன்னா, அதுக்கிட்ட மனம் பொறுத்துட்டேன்னா, மன்னிப்பு கட்டிட்டேன்னா, அதை கவனிச்சிட்டேன்னா, அது மேலே நீ ரொம்ப பக்குவமாக இருந்துட்டேன்னா அது உனக்கு என்ன பண்ணும்? போதுமான அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ உனக்கு வேலைகள்லாம் ரொம்ப எளிமையாகிடும். லேசாக செய்வேன். எதை செஞ்சாலும் எப்படி செய்வேன்? லேசாக செய்வேன். இன்னும் சொல்ல போனால் என்ன மாதிரி செய்யாமல் வாழ்றதுக்கான வாய்ப்பு கூட அமைஞ்சிடும். என்ன வராதா? நமக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீ அதுக்குன்னே பொறுப்பு எடுத்து வந்துக்கிற, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உடலோடு நீங்கள் ஒத்து வாழும் போது, ஊரோடு ஒத்து வாழும் சொல்லுவாங்கல்ல, ஊரோடு இல்லை, உடலோடு நீங்கள் ஒத்து வாழும் போது இந்த உலகத்தின் பயணம் உங்களுக்கு உல்லாசமாய் முடியும். உடலோடு நீங்கள் ஒத்து வாழும் போது உலகத்தின் பயணம் உங்களுக்கு எப்படி இன்பமாக முடியும். மிச்சம் இதையே வைக்க மாட்டீங்க. திரும்பி வர வேண்டிய அவசியம் இருக்காது. திரும்பி இந்த வீடு வேணாம், இந்த உடம்பு வேணாம், இந்த பரிமாணம் வேணாம். இதுக்கு அடுத்து இதுக்கு மேலே என்ன இருக்குதோ அதுக்கு போகலான்னு போனோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு இல்லை? 5 கடந்து 6 வந்தாச்சு. 6லையும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இதுக்கு போனால் அதுக்கு அடுத்து போனால் எதுக்கு போனோம்? 7, 8, 9, 10 வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கலாம். எது வரைக்கும் போகலாம்? 10 வரைக்கும் போகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் போகலாம். 8, 10, 9 என்ன நடக்குதோ போகலாம். ஆனால் எங்கே போகக்கூடாது? எங்கே போகக்கூடாது? ஆமாம், திருப்பி இதுக்கோ இதுக்கு கீழே போக கூடாது. அதுக்கு ஒரே வழி, இந்த உடலோடு உங்களுக்குள்ள உறவு, இந்த உடலின் அதிசயத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்குள்ள நாட்டம், இந்த உடலோடு நீங்கள் வச்சிருக்கிற தயவு, பக்குவம். தயவு சரியில்லை, பக்குவமாக வச்சுக்கணும்.
மரியாதை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு நீங்கள் மாலை போட்டு பாருங்களாம், அதுவே உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்கிற பெரிய மரியாதை, உங்கள் மகத்துவத்தை உங்களுக்கு அது உணர்த்திட்டே இருக்கும். மாலை போட்டாவே நீங்கள் விசேஷமாயிடுவீங்க. எப்போ தான் மாலை போடுறீங்க சொல்லுங்கள்? எப்போல்லாம் மாலை போட்டீங்க இது வரைக்கும்? உங்கள் பிறப்புலேருந்து இப்போ வரைக்கும் எப்போல்லாம் மாலை போட்டீங்க? கல்யாணத்தில் மாலை போட்டீங்க. எப்படி நின்னீங்க? கல்யாணத்தில் மாலை போட்டப்போ உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்குது? எப்படி இருந்தது? இப்போ கூட சும்மா ஒரு நாள் மாலை போட்டு பாருங்களா, உங்கள் ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஒரு பூ மாலையை கழுத்தில் போட்டால் அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? நீ போட்டுக்கிற சொல்கிற, நாங்கள்லாம் போடல, எப்படி சொல்கிறது? ஆமாம், ஒரு இடத்துல எல்லாம் மாட்டுக்கு. மரியாதை செய்யுங்க, கனம் பண்ணுங்க. அதை தவிர உங்களுக்கு காணும் கடவுள் வேற இல்லை. அதை நீங்கள் எவ்வளோ கனம் பண்ணுறீங்களோ, எவ்வளோ வச்சுக்கிறதா சிறப்பாக வச்சுக்கிறது, நல்லா வச்சுக்கிறது, நல்லா அழகாக ரசித்து இன்பமாக இசைவாக எவ்வளோ வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கணும். அது அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும். எது வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம்? சாப்பிட்றதுக்கு சப்போர்ட் பண்ணோம், தூங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணோம், காமம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணோம், இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு சப்போர்ட் பண்ணோம், சம்பாதிக்க சப்போர்ட் பண்ணோம். இதெல்லாம் தாண்டி ஞானம் அடைய, யோகம் அடைய, தெய்வ நிலையை அடைய, இறைமைக்குள்ள நீங்கள் புகுந்து இல்லாமல் ஆகும் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளோ தூரத்துக்கு உங்களை கொண்டு போக ஒரே கருவி, ஒரே சாதனம், ஒரே வழி, ஒரே சக்தியும், ஒரே வாழ்வு எது மட்டும்தான் கொடுக்கும்? உடம்பு மட்டும்தான் கொடுக்கும். இவ்வளோ காலம் உடம்பு பற்றி என்னென்ன எழுதணும், என்னென்ன சொல்லணும், வாழ்வுக்குள்ள என்னென்ன படிச்சுங்களோ, என்னதான் ஏறிச்சோ, என்னதான் ஏறலையோ, என்னதான் திருந்துறீங்களோ தெரியாது. இது ஒரு பக்கம் பாசிட்டிவ் நேர்மறை பகுதி. இன்னொரு பக்கம் இன்னொரு எதிர்மறை பகுதி உடம்புக்கு இருக்கு. என்ன பண்ணோம்? நீ பிறந்தது என்ன செஞ்சது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுட்டு இதை என்னை கொண்டு இதெல்லாம் பண்ணான்னு உயிர் இந்த உடம்பு விட்டு பிரியதுக்கு முன்னாடி உயிர்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துரும். ஒன்றும் பண்ண முடியாது, தப்பிக்கவே முடியாது. காலையில் கூட சொன்னேன், உன் காது உன்னை காலை தூக்கிட்டு போயிடும். உன் காதை என்ன பண்ணிடும்? உன்னை காலை தூக்கிட்டு போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக மன்னித்தருளும் தயவாய் அப்படின்னு இணங்கி வாழ வேண்டியது எதனோட? உன்னுடைய உடலோட. அப்போ என்ன பண்ணுது? இதில் இருக்கிற அதிசயத்தை எல்லாம் கொடுக்கும். உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன வச்சுருக்குது? அது நிறைய மர்மங்களை வச்சுருக்குது, நிறைய ரகசியங்கள் வச்சுருக்குது, நிறைய அதிசயங்கள் வச்சுருக்குது. மறைப்பொருளை உள்ள வச்சுருக்குது, மெய்ப்பொருளை உள்ள வச்சுருக்குது, அமிர்தத்தை உள்ள வச்சுருக்குது, நாதத்தை உள்ள வச்சுருக்குது, கடவுளையே உள்ள வச்சிருக்குதுன்னா அது எப்படி இருக்கும் பாரு. கடவுளையே உள்ள வச்சிருக்குதா அது எப்படிப்பட்டதா இருக்கும்? வச்சிருக்கிறது உனக்கு என்ன பண்ண முடியும்? கடவுளையே வச்சிருக்குது, உன்னையும் வச்சிருக்குது. அப்போ வச்சிருக்கிற ஒன்று என்ன பண்ணணும்? அது காமிக்கணும். அப்போ அதுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? ஏன்னா அதுதான் திரை விலக்கி எல்லாத்தையும் காட்டி கொடுக்க முடியும், அதுதான் உனக்கு உணர்த்த முடியும். அதை கொண்டுதான் நீ இதெல்லாம் அனுபவிச்சுக்க முடியும். இல்லைன்னா அதை சுவைக்க வேண்டியதை சுவைக்காம, கேட்க வேண்டியதை கேட்காம, பார்க்க வேண்டியதை பார்க்காம, அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காம அப்படியே அப்புறம் போயிடுவேன். பிரயோஜனம் என்ன? அப்போ இந்த உலகத்தில் ஒரே சரணாகதி யார்கிட்ட மட்டும்தான்? உடம்பு கிட்ட மட்டும்தான். யாரை வேணா எதிராளி ஆக்கிக்கோ, பார்த்துக்கலாம். என்ன பெரியம்மா வந்தால் வரட்டும், போனால் போட்டோம், எவன்னா என்னன்னு அவன்கிட்ட பார்த்துக்கலாம். ஆனால் அந்த விரோதத்தை எதுக்கிட்ட காமிச்சிடாத. எதுக்கிட்ட காமிக்கணும்? உடம்பு கிட்ட காமிக்கணும். நீ செய்யும் எல்லாவற்றையும் அது உனக்கு கவனமாக இருக்கும்.